இன்னைக்கு ஒரு அட்டகாசமான கருவேப்பிள்ளை பகோடா செஞ்சிடலாம். கருவேப்பிள்ளை வெங்காயம் வச்சு ஒரு அழகான பகோடா செய்யலாம். வாங்க வாங்க பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு அருமையாக ஒரு பக்கோடா செஞ்சிடலாம். வெங்காய பக்கோடா. சாயந்தரம் நேரத்தை சிற்றுண்டி. சாயந்தரம் ஆனாக்க ஏதாவது ஒன்று காப்பிக்கு டீக்கு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை, இது 2 பல்லாரி வெங்காயம், இது நல்லா நொறுங்கலாம் நல்லா பிணைஞ்சிக்கலாம். நல்லா கையை வச்சு நல்லா நொறுங்கலாக பிணைஞ்சிட்டு, நல்லா நொறுங்கலாக பிணைஞ்சாச்சுமா. இப்போ 1/2 கப்பு கடலை மாவு போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு போட்டுக்கலாம். அது 1/4 கப்பு. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. காரத்துக்கு தகுந்தாப்போல் கொஞ்சம் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக போட்டால் போதும். பெருஞ்சீரகப்பொடி, சோம்பு பொடி, பெருங்காயப்பொடி, கொஞ்சோண்டு ஆப்ப சோடா. இப்போ இதை போல் கை வச்சு நல்லா நொறுங்க பிணைஞ்சிக்கலாம். தண்ணிலாம் ஊற்ற வேணாம், இதுலேயே தண்ணி இருக்கும். வெங்காயம் தண்ணி விடும். அதனால் இது அப்படியே பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். தண்ணி ஊற்றினாக்கா ரொம்ப தண்ணியாக போயிடும், அப்புறம் பஜ்ஜி மாதிரி போயிடும், பக்கோடாவாக இருக்காது. அதனால் தண்ணி ஊற்ற வேணாம். 5 நிமிஷம் சென்று தண்ணி விடலைண்டாக்கா லேசாக தண்ணி தெளிச்சிக்கணும். அப்படியே ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்துச்சுனாக்கா கொஞ்சமாக கொஞ்சம் நல்லா மறுவல் கொடுக்கும். அதனால் கொஞ்சமாக அதை சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு ஒன்று பிசைஞ்சு இதை மூடி வச்சிடலாமா. 5 நிமிஷம் சென்று பார்க்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கம்மா. 5 நிமிஷம் தான் வச்சுருந்தேன். சுட்டு கொஞ்சோண்டு தண்ணி அதில் தொளிச்சு விட்டுருந்தேன். இப்போ மாவை இப்படி கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே போட்டு ரொட்டித்தாம்மா. வெங்காய பகோடா ரொம்ப அருமையாக இருக்கும்மா. ரொம்ப ஈஸியான வேலை. ஒரு ஸ்டவ்வில் டீ போட்டுக்கிட்டு ஒரு அடுப்பில் இது செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸியான வேலை. நீங்களே செஞ்சு பாருங்கள். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். பக்கோடாண்டாவே அதுக்கு ஒரு தனி சிறப்பு தான். 2வது